நண்பர்களே, நம்ம துரோகிய பாத்துட்டோம் நண்பர்களே. நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பு ஆடு சுத்திட்டு இருக்கு நண்பர்களே. நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். அந்த கருப்பு ஆடு யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் நிக்கிறேன் பாருங்க, இந்த வில்லியம்ஸ் தான். உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அந்த வில்லியம்ஸ் தான். ரொம்ப ஜாம் ஆகுது. பின்னாடி இங்கிட்டு வா, அங்கிட்டு சட்டி படியுன்னு எல்லாமே தொங்குது. அதெல்லாம் வீடியோல காட்ட முடியாது. நீ சொல்லிட்டு போயிருவ, வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள உசுல போயிருடா. வெயிட் பண்ற, அடுத்து வச்சுக்கிறேன்டா. இல்ல இப்பவே போட்டாகணும். இந்த மாதிரி துரோகி எல்லாம் இப்ப ஸ்பாட் பண்ணிடணும் நண்பர்களே. இப்ப பாருங்க, இந்த துரோகி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, பிளம் கேக்கு தரமாட்டான் நண்பர்களே. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சரி, உங்க வீட்டுல என்ன கேக்கு செய்யறாங்க? எங்க வீட்டுல கேக் வாங்கதான் செய்வாங்க. சரி, வாங்குறாங்களா? அதே கொடுத்துடலாம்ல. நண்பர்களே, என்ன தெரியுமா சொன்னியா? உங்களுக்கு அப்படி கேக் வேணும்னா தேனிக்கு வந்து சாப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்றியா. அதே மாதிரி உள்ளூர்காரன் தெரியுமா? பக்கத்து ஏரியா அவனுக்கெல்லாம் 3 நீ தீபாவளிக்கு என்ன கொடுத்த, நீ தீபாவளிக்கு என்ன கொடுத்த மாட்டினாடா. நீ உங்களுக்கு என்ன கொடுத்த, நீ பொங்கலுக்கு என்ன கொடுத்த, உங்களுக்கு என்ன வரல. அதே மாதிரிதான் எனக்கு தேவை கேக்கு. ஆனா என்ன சொல்லிட்டான், கேக் எல்லாம் தர முடியாதுன்ட்டியா. ஒரே வார்த்தையா சிம்பிளா சொல்லிட்டான், கேக் எல்லாம் தர முடியாது. அப்படி கேக் வேணும்னா நீ தேனிக்கு வந்து தின்னுன்றியான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பேசுறான்ட்டு. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் உங்க கேங்ல இருப்பாங்க. ஆனா செருப்பு கழட்டி அடிச்சு டேக் பண்ணி விடுங்க. நாங்க எல்லாம் மதுரை ஜங்ஷன்ல இருந்து ட்ரெயினிங் போகணுமாடா? நீ போறியாடா? அப்படி நான் போக மாட்டேன். நீ போவியாடா? பக்கத்து உள்ள இருக்கிற நீ போவியாடா? போக மாட்டேங்க. நெசத்துல யாருமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து போராட்டம் எடுக்கிறோம். வில்லியம்ஸோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் கேக்கு கொண்டு வந்தா அடுத்து வில்லியம்ஸோட வீட்டுக்கே போவோம். எவ்ரி கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் வராதீங்க. அவ்வளவுதான். இனிமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வில்லியம்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டைவர்ஸ் பண்றோம். அவ்வளவுதான். வில்லியம்ஸுக்கும் எங்க 3 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ். இந்த மாதிரி வில்லியம்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. யாரும் கமெண்ட்ல வந்து வில்லியம்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. வில்லியம்ஸ்ன்ற வார்த்தை நான் இது பண்ணிட போறேன், ஸ்ட்ரைக் பண்ணிட போறேன். கேமரா அப்படிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கேக் கொண்டு வந்தாலுமே நாங்க சாப்பிட மாட்டோம். ஸ்ட்ரைக் தான் இனிமேல். நீ ஸ்ட்ரைக்கா இல்லையா? ஸ்ட்ரைக். நீ ஸ்ட்ரைக்கா இல்லையா? ஸ்ட்ரைக். அவ்வளவுதான். நீட்டு. இதை பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அப்படியே வச்சு போய் நீ வீடியோ போட்டு எடு. கரெக்டா வச்சு வீடியோ போட்டு எடு. தயவு செஞ்சு வில்லியம்ஸே இங்க பாரு, உனக்கு தான் அவன் கையை மறைக்குது பாரு. அப்படியே கையை மறைச்சிக்கோ, கேமரா வச்சு மறைச்சு அடைச்சு வச்சுக்கோ. அப்படியே அப்படி வச்சுக்கோ. வில்லியம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வில்லியம்ஸோட கையெடுத்து கேட்கிறேன், நீ கேக் கொண்டு வர வேண்டாம்டா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப மரியாதை செலுத்திட்டா நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வில்லியம் உங்களுக்கும் கேக் கொடுத்தானா இதே மாதிரி நீங்க கையெடுத்து பாருங்க. எப்படி வீடியோவை கெடுக்கிறியா, உங்களுக்கு பதிவு வர முடியாம பண்றியா பாருங்க. 2வது வாட்டி வரையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லாத முடிக்க இருக்குடா தேங்காய். இந்த மாதிரி நீங்களும் கையெடுத்து கும்பிட்டு, இல்லப்பா எங்களுக்குலாம் கேக் வேணாம்ப்பா, நீங்க கொடுத்த மரியாதையே ரொம்ப போதும்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஸ்ட்ரைக் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கான போராட்டம் இல்ல, எங்க ரூம்மேட்ஸ்க்கான போராட்டம் இல்ல, உங்களுக்கான போராட்டம். அதனால நீங்களும் ஸ்ட்ரைக் எடுங்க. வில்லியம்ஸ் நம்ம எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம விளாக்ஸ்ல பார்ப்போம்.